ராதிகா, நீ கலெக்டர் ஆயிட்ட. உனக்குள்ள இவ்ளோ திறமை ஒளிஞ்சு கிடந்துதா? எனக்கு தான் தெரியாம போயிட்டு. இனிமேல் ஊர் ஃபுல்லா என் ஃப்ரெண்டு ராதிகா கலெக்டர் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அலைய போறேன். சும்மா இரு நாலுமுடி. எனக்கு இந்த மாதிரி பெருமை பேசுறதெல்லாம் பிடிக்காது. உனக்கு அறிவில்னு எத்தனை பேர் சொன்னாவ, அத்தனை பேர் மூஞ்சி இன்னைக்கு உடைச்சாச்சு. இன்னைக்கு அம்மாவை பெருமைப்படுத்திட்ட ராதியா. அழாதம்மா, கண்ணீரத்தோட. மக்களே, இது ஆனந்த கண்ணீர் மக்களே, ஆனந்த கண்ணீர். அவங்கள தடுக்காத நாத்து. உன்னால அவங்க அடைஞ்ச துக்கத்துக்கும் துயரத்துக்கும் அவங்க சேர்த்து வச்சு அழுறாங்க. அழட்டும், விடு விடு. ஏம்மா ராதிகா, கடிக்கிறதுக்கு கொறிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? என்ன மருமவளே, எடுத்துட்டு வரட்டுமான்னு கேக்குற? போய் எடுத்துட்டு வா மருமவளே. சரிங்க தே. மக்களே, உனக்கு பிடிச்சதெல்லாம் உங்க அன்னிக்காரி செஞ்சு எடுத்து தருவா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு மக்களே. ஆமாம்மா, என்கிட்டயும் சொல்லுமா, நான் என்னனாலும் செஞ்சு எடுத்து தாரேன். ஐயோ அம்மா, எனக்கு எதுவும் வேண்டாமா. எம்மா, எங்க போனாலும் என்ன விழுந்து விழுந்து கவனிக்கிறாவம்மா. எனக்கு ஒன்றும் வேண்டாமா. நாத்து, உனக்கு ஹார்லிக்ஸ் போட்டு வந்திருக்கேன், குடிமா. அண்ணி, நான் போற வழியில பக்கத்துல வீடு இருந்ததுனால வந்து பாக்குறதுக்கு வந்தேன் அண்ணி. மத்தபடி எனக்கு எதுவும் வேண்டாம். மக்கள் சேவை தான் எனக்கு முக்கியம். வெளியே மக்கள் கூட்டம் கூட்டமா மனு கொடுக்கறதுக்கு நிக்காவ. நான் போய் அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும். நான் போகணும் அண்ணி, என்ன விடுங்க. சும்மா ஒரு வாய் குடிமா, குடிமா ப்ளீஸ். எனக்கு எதுவும் வேண்டாம் அண்ணி, நான் போகணும், என்ன விடுங்க. நேத்துல இருந்து என் மகா இப்படிதான் பெணாத்திட்டு இருக்கா. மருமவளே, ஏதாவது பண்ணு மருமவளே. ஏ நாத்து, எந்திரி. மக்கள் சேவை பண்ண போறோம் அண்ணி, என்ன விடுங்க. இவளுக்கே நாங்க 2 பேரும் சேவை பண்ண வேண்டியிருக்கு. இதுல மக்கள் சேவை பண்ண போறலாம். மக்கள் சேவை. மக்களுக்கு சேவை பண்ண முடியாம உங்களால 5 நிமிஷம் லேட் ஆகுது அண்ணி, என்ன விடுங்க அண்ணி. ஏ கூமுட்ட மவளே, எதுக்கு பெணாத்திட்டு இருக்க? உன்னை எவா பிடிச்சு வச்சிருக்கா? எங்க போற? ஒரு கலெக்டர்ட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? எத்தே, நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன். நேற்று கல்யாண பேச்சு பேச ஆரம்பிச்ச உடனே என் அறிவை நிரூபிச்ச பிறகுதான் கல்யாணம், அதனால நான் குரூப் 4 எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு மெட்டீரியல் வாங்கித்தாங்கன்னு கேட்டா. உடனே நீங்க 10,000 ரூபாய் தூக்கி கொடுத்து இந்த புக்கை தூக்கி வாங்கி வச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன மருமவளே? நேற்று அவள் போன கோச்சிங் சென்டரில் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. உடனே குரூப் 4 எக்ஸாமுக்கு தான் நம்ம படிக்கிறோன்னு கூட தெரியாமல் ஐஏஎஸ் ஆகிறதா இவங்க கனவு கண்டுட்டு எந்திரிச்சிருக்காங்க. அப்போ எனக்கு ஐஏஎஸ் பங்களா தரலையா? நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சான். நீ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் முதல்ல பாஸ் ஆகுறியான்னு பாரு.